அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், இந்த விதி கொள்கை தெரிந்துவிட்டால் நமக்கு பகை வராது. நம்மை ஒருவன் அடிக்கிறான் என்றால், இது இப்ப இவன் அடிச்ச அடி இல்லை, நான் எப்பவோ யாருக்கு அடிச்ச அடி நினைச்சு பாருங்க, பகை போயிடும். யாராவது நம்மை திட்டுகிறான் என்றால், இது இவன் திட்டுகிற திட்டு இல்லை, நான் இதே போல யாரையோ திட்டி இருக்கிறேன் என்று நினைத்து விட்டால் விதி சமப்பட்டு போய். இப்ப நான் கேட்கிறேனே, இது ரெண்டும் சரி. மனதாலே நான் நினைக்கிற எண்ணங்கள் எப்படி எனக்கு செயலாக திருப்பி வந்து என்னுடைய சேரும்? நான் என்னுடைய ஆசிரியரிடம் பாடம் கேட்டேன். எனக்கு இது ஒரு பெரிய கேள்வி. அப்ப அந்த நாட்கள்ல நான் அவரிடம் பாடம் கேட்கிற நாட்கள்ல படுத்தால் காலையில எழும்பும் வரைக்கும் தொடர் கணாக்கள் காணுவேன். நான் படுத்தா எழும்பும் வரைக்கும் கணா, எழும்பிட்டு திருப்பி படுத்தா அதே கணா தொடர்ச்சியா வரும். ஆச்சரியமா இருக்கும். கனவு கண்டு களைச்சு போய் விடுவேன். ஒரு நாள் என் ஆசிரியரிடம் போகிற பொழுது இந்த கனவை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று போகிறேன். அன்றைக்கு இந்த பாடம் அவர் எனக்கு சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? மனதிலே நாம் சில பேரை பற்றி, சில பேருக்கு தீங்கு செய்வதாக நினைக்கிறோம், சில பேருக்கு நன்மை செய்கிறதாக நினைக்கிறோம் அல்லவா? நன்மை செய்யவும் நினைக்கிறோம். என் அக்கா பெண்ணுக்கு கல்யாணம், என்னால ஏதாவது கொடுக்க விருப்பம், மனைவி கொடுக்க விடுறாள், இல்லை இவள் மட்டும் இல்லாட்டி ஒரு 10,000 ரூபாய் கொடுக்கலாமே என்று நினைக்கிறேனே, அது நன்மை. அப்போ நன்மை தீமை மனதாலே செய்கிறோம் அல்லவா? அந்த வினை எப்படி கழியும் என்றால் கனவிலே கழியும் என்று நம்முடைய தத்துவக்காரர்கள் எழுதினார்கள். அதனாலதான் நான் சொல்லுறது ஒன்று, நிறைய கனவு காணுகிறீர்களா? அப்படி கனவு காண்டால் உங்களுடைய வினை கழிகிறது என்று நினைத்துக் கொள்ளுங்கள். சில பேருக்கு அப்படி வரும். வினை முடிகிற காலத்திலே கனவாக வரும். ஏனென்றால் எண்ணங்களாலே செய்த வினைகள் எல்லாம் கனவிலே தான் கழியும் என்று தத்துவாசிரியர்கள் எழுதுகிறார். அப்போ 3 வினையும் நம்மை சேர வேண்டும். இப்ப நான் ஒன்று கேட்கிறேனே, ஒருவனுக்கு அடித்தேன், எனக்கு அடி விழுகிறது. எப்ப விழும்? நான் இப்போ ஒருத்தனை கூப்பிட்டு என்னை விட ஒரு பலசாலிக்கு அடிக்கிறேன், அவன் உடனேயே அடிச்சுட்டான், வினை முடிஞ்சுது, பிரச்சனையே கிடையாது. ஆனால் எல்லா வினையும் உடனே விளைவது இல்லை. நான் அடிச்ச உடனே எனக்கு அடி விழாது. என்ன செய்கிறார்கள் நம்முடைய தத்துவக்காரர்கள்? என்ன சொல்கிறார்கள் என்றால், இதை வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்றபடியால் தான் இதை சொல்லுகிறேன், தெரிந்து கொள்ளுங்கள். இப்போ ஒருவருக்கு நான் தீமை செய்து விட்டேன். அதனுடைய பலன் எப்போ விளையும் என்றால், அது எப்போ விளையும் என்பது அந்த சந்தர்ப்பத்தை பொறுத்ததல்ல, அந்த வினையை பொறுத்தது என்றார்கள் நம் பெரியவர்கள். ஒரு வினைக்கான எதிர்வினை உடனே விளையலாம், சில நேரத்தில் உடனே விளையலாம், சில நேரத்திலே ஒரு 10 நாள் கழிந்து விளையலாம், சில நேரத்திலே அடுத்த பிறவியிலே விளையலாம், சில நேரத்திலே 10 பிறவி கழிந்து கூட விளையலாம். இந்த பிறவியிலே எனக்கு ஒரு அடி விழுகிறது என்று வையுங்கள், அது நேற்று செய்த வினைப்பயனாக இருக்க வேண்டுமா என்ற அவசியம் இல்லை. 10 பிறவிக்கு முதல் நான் யாருக்கோ அடித்திருப்பேன், அந்த அடி இப்ப விழும். இதை புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். எப்படி இது சாத்தியம் என்று கேட்டால், அதற்கு தத்துவக்காரர்கள் என்ன சொல்வார்கள்? கொஞ்சம் கீரை விதை, ஒரு தேங்காய், 2ஐயும் மண்ணுக்குள்ள போடுகிறோம். கீரை விதை அடுத்த நாளே முளைச்சு நிற்கும், தேங்காய் 25 நாளைக்கு பிறகு முளைக்கும். இப்ப பாருங்க, வினை பக்குவமும் அப்படித்தான். கீரை உடனே முளைக்கிறது போல சில வினைகள் உடனேயே பயன் தந்துவிடும், வேறு சில வினைகள் பல பிறவி கழிந்து நம்மை வந்து சேரும். ஆனால் ஒன்று நிச்சயம், நீ செய்த வினைக்கான ஒரு வினை உன்னை வந்து தொடாமல் விடாது. இதைத்தான் அவ்வினைக்கு இவ்வினை என்று சொன்னார்கள். நீங்க பேச்சு முடிஞ்சதா நினைச்சு